Welcome to Alpha English Classes, Class 4, Verbs. இந்த கிளாஸில் verbs பற்றி பார்க்கலாம். We already know that verb is an action word. Verbs தான் ஒரு ஆக்ஷனுடைய டென்ஸை நமக்கு சொல்லும். அது எந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ப்ரெசண்ட்டாக, பாஸ்ட்டாக, ஃப்யூச்சரான்றதை நம்ம verbs மூலமாக தான் தெரிஞ்சுக்கலாம். So verbs are very important in sentences. Let us see some example using the verb speak. பாருங்க. He can speak. He speaks. He must speak. He plans to speak. He likes speaking. He had to speak. He had spoken. He should have spoken. இதில் ஒரே ஸ்பீக் தான். It is used in different meaning. இதில் we know all the words. எல்லாமே நமக்கு ஃபெமிலியர் வேர்ட்ஸ் தான். ஏதாவது தெரியாத வேர்டு இருக்கா? இல்லை. ஆனால் இது சொல்கிற ஒவ்வொரு மீனிங்கும் வந்து அதோட டெப்த்து டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த வேர்ப்ஸ் ஃபெமிலியராக இருந்தால் மட்டும் போதாது, அதை எப்படி யூஸ் பண்ணணும் என்பதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போது வேர்ப்ஸோடைய டைப்ஸை பற்றி பார்க்கலாம். மெயின் வேர்ப்ஸ், ஆக்சிலியரி வேர்ப்ஸ். மெயின் வேர்ப்ஸை ஃபைனைட் வேர்ப்ஸ்னு சொல்லலாம், ஆக்சிலியரி வேர்ப்ஸை ஹெல்பிங் வேர்ப்ஸ்னு சொல்லலாம். இப்போது மெயின் வேர்பை 3 பிரிவாக நம்ம பிரிக்கிறோம். எதனாலனா ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இதில் வேர்பு மாறுற விதத்தை பொறுத்து ரெகுலர் வேர்ப்ஸ், இர்ரெகுலர் வேர்ப்ஸ், அன்சேஞ்சிங் வேர்ப்ஸ்னு சொல்லி 3 டைப்ஸாக பிரிச்சுக்கிறோம். ரெகுலர் வேர்ப்ஸ்னால் எப்படி இருக்கும்? ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட்டாக மாறும்போது கடைசியில் டி, இடி அல்லது ஐஇடின்னு சொல்லி ஒரு சஃபிக்ஸ் அதில் சேருது. இந்த மாதிரி சேர்கிற வேர்ப்ஸ் எல்லாமே ரெகுலர் வேர்ப்ஸ். சில வேர்பில் கடைசி எழுத்து டபுள் ஆகி ஒரு இடி சேரும். இப்படி டிஇடி ஐஇடி சேராமல் வேறு மாதிரி மாற்றம் பெறுற வேர்ப்ஸ் எல்லாமே இர்ரெகுலர் வேர்ப்ஸ். அடுத்து அன்சேஞ்சிங் வேர்ப்ஸ், எந்த சேஞ்சுமே இல்லாத வேர்ப்ஸ். பாருங்கள், ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், இன்ஃபினிட்டிவ்ஸ். இதில் ப்ரெசன்ட் நிகழ்காலம், பாஸ்ட் கடந்த காலம், இந்த 3மே வினை எச்சம். பார்ட்டிசிபிள், இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட் அப்படின்னு சொல்லி வேர்புக்கே ஒரு 3 குணங்கள் இருக்குது. அது எப்படின்னா, இப்போ ரவின்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் வீட்டில் இருக்கும்போது அவருடைய குணம் ஒரு மாதிரி இருக்கும். அதே ஆஃபீஸ் போயிட்டாருன்னா அங்கே அவரோட பிஹேவியர் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் போயிட்டாருன்னா அப்போது கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துப்பார். அதே மாதிரி ஒரே வேர்பு என்ன ஃபார்ம் எடுக்குதுன்றதை பொறுத்து அதனுடைய மீனிங் மாறும். இப்போ இந்த வேர்ப்ஸ் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், இன்ஃபினிட்டிவ். லுக், லுக்ட், லுக்ட், லுக்கிங், டு லுக். வாக், வாக்ட், வாக்ட், வாக்கிங், டு வாக். டான்ஸ், டான்ஸ்ட், டான்ஸ்ட், டான்சிங், டு டான்ஸ். ப்ளே, பிளேட், பிளேயிங், டு ப்ளே. இப்போ கீழே ஸ்டாப், ஸ்டாப்ட், ஸ்டாப்ட், ஸ்டாப்பிங், டு ஸ்டாப். இந்த ஈடி சேர்க்குறதுனால லுக்குடு, வாக்குடு அப்படி சொல்லக்கூடாது. லுக்ட், வாக்ட். ஸ்டாப்புடு சொல்லக்கூடாது, ஸ்டாப்ட். லைட்டாக தான் அந்த இட்டை வந்து சொல்லணும். சம்டைம்ஸ் வந்து டீ மாதிரி, அதாவது டீ அந்த இடத்துல ஈடிக்கு பதிலாக டீ இருந்துச்சுன்னா நம்ம எப்படி சொல்லுவோமோ அதே போல் சொல்லணும். அடுத்து இர்ரெகுலர் வேர்ப்ஸ். இர்ரெகுலர் வேர்ப்ஸ் வந்து பாஸ்ட் ஃபார்மும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஒரே மாதிரி கூட மாறி இருக்கலாம், அல்லது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இப்போ கீழே பாருங்கள். கம், கேம், கம், கம்மிங், டு கம். கோ, வெண்ட், கான், கோயிங், டு கோ. ஸ்லீப், ஸ்லெப்ட், ஸ்லெப்ட், ஸ்லீப்பிங், டு ஸ்லீப். கடைசியில் ரைட், ரோட், ரிட்டன், ரைட்டிங், டு ரைட். இங்கேயும் அதே மாதிரி இந்த ரிட்டன், ஈட்டன், கிவன் எல்லாம் சாஃப்டாக சொன்னால் போதும். ரிட்டன் அப்படி சொல்லுவேன், ரிட்டன், ஈட்டன் அவ்வளோ போதும். அடுத்து வர்றது அன்சேஞ்சிங் வேர்ப்ஸ். எந்த சேஞ்சுமே இல்லாத வேர்ப்ஸ் வந்து அன்சேஞ்சிங் வேர்ப். கட், 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 கட்டிங், டு கட். புட், 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 புட்டிங், டு புட். கடைசி 2 மட்டும் பாருங்கள். ரீட், ரெட், ரெட், ரீடிங், டு ரீட். லீட், லெட், லெட், லீடிங், டு லீட். இங்கே பாஸ்ட்டும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் லீடு ஸ்பெல்லிங் சேம் தான், ஆனால் நம்ம சொல்லும்போது லெட்டுன்னு தான் சொல்லணும், ரீடுக்கு ரெட்டுன்னு தான் சொல்லணும். அடுத்தபடியாக ஆக்சிலியரி வேர்ப்ஸ்.
இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ப்ரைமரி ஆக்சிலரி, மாடல் ஆக்சிலரி. இவங்கெல்லாம் துணை வினைன்னு சொல்கிறது, ஹெல்பிங் வேர்ப்ஸ். பாருங்கள், ஆக்சிலரியில் ஒரு 3 செட்ஸ் இருக்கிறாங்க. இதெல்லாம் நோன் வேர்ப்ஸ் தான், நோன் வேர்ட்ஸ் தான். ஸ்பீச்சாக இருந்தாலும் ரைட்டிங்காக இருந்தாலும் ஆக்சிலரி வேர்ப்ஸோடைய பயன்பாடு ரொம்ப அதிகம். இது நமக்கு சரியாக புரியாதனால தான் நம்ம இன்னுமே கண்டினியூஸ் ஃபார்ம்லேயே பேசிகிட்டே இருக்கோம். ஐ எம் கோயிங், ஷீ இஸ் கம்மிங், வி ஆர் ஸ்பீக்கிங். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம நீட்டாக அழகாக நல்ல எஜுகேட்டட் மாதிரி பேசணும்னா ஆக்சிலரி வேர்ப்ஸோடைய பயன்பாடு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், பி வேர்ப்ஸில் 3 பேர் இருக்கிறாங்க. இஸ், சாம், ஆர். டூ வேர்ப்ஸில் டூ, டஸ் 2 பேர். ஹேவ் வேர்ப்ஸில் ஹேவ், ஹேஸ். இப்போது இவங்க எப்படி மாறுறாங்கன்னு பாருங்கள். ப்ரெசண்ட்டில் இருக்கிற இஸ், சாம், ஆருக்கு பாஸ்டில் வாஸ், வேர். இஸ், சாமுக்கு ஒரே வார்த்தை தான், வாஸ் தான். ஆர்க்கு மட்டும் வேறு. இந்த 3க்குமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பீன் மட்டும்தான். அதே மாதிரி ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பீயிங் தான். இன்ஃபினிட்டிவ் டு பி. இது நம்ம 3க்குமே சம்மந்தமில்லாத ஒரு வார்த்தை இங்கே வந்துடுது, டு பி. டூ, டஸ் 2 வேர்புக்குமே பாஸ்ட் ஃபார்ம் டிட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டன், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் டூயிங், இன்ஃபினிட்டிவ் டு டூ. ஹேவ், ஹேஸ்க்கு பாஸ்ட் ஃபார்மும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஹேட் மட்டும்தான். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஹேவிங், இன்ஃபினிட்டிவ் டு ஹேவ். இங்கே டு ஹேஸ்ன்னு ஒரு வேர்ப் கிடையாது, ஹேஸிங்னு ஒரு வேர்ப் கிடையாது. அதே மாதிரி இஸ், சாம், ஆருக்கு ஐஎன்ஜி ஃபார்ம் கிடையவே கிடையாது. இப்போ இந்த ப்ரைமரி ஆக்சிலரிஸோட ஒரு முக்கியமான குணம் என்னென்னா, இவங்க மெயின் வேர்ப்ஸாகவும் வருவாங்க, ஆக்சிலரிஸாகவும் வருவாங்க. 2 விதமாகவும் இவங்க பயன்படுவாங்க. பாசிவ் வாய்ஸில் இவங்க கண்டிப்பாக வேணும். அது போக பர்ஃபெக்ட் டென்ஸ்லலாம் இந்த ஆக்சிலரிஸ் இல்லாமல் நம்மளால் பயன்படுத்த முடியாது. அடுத்து வர்றது மாடல்ஸ். ஷால், ஷுட், வில், வுட், கேன், குட், மே, மைட், மஸ்ட், ஆட் டு, ஹாவ் டு, நீட் டு, டேர் டுன்னு சொல்லி ஒரு செட் இருக்கிறாங்க. இந்த மாடல்ஸ் பற்றி சொல்லணுன்னா இவங்க ஒன்லி ஹெல்பிங் வேர்ப் தான். மெயின் வேர்பாக மோஸ்ட்லி வரமாட்டாங்க. சம்டைம்ஸ் இப்போது யூ கேன், யூ மஸ்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அதோட யூ கேன் அப்படின்றதோட நிப்பாட்டிக்கிட்டோம்னா அதுக்கு அந்த பின்னாடி அந்த மெயின் வேர்ப் வந்து மறைஞ்சு நிற்கும். ஏற்கனவே பேசுனதில் உள்ள அந்த மெயின் வேர்ப் வந்து இதில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் நிற்கும். மற்றபடி இதுக்குன்னு சொல்லி தனி மீனிங் கிடையாது. அப்புறம் வேர்புக்கு முன்னாடி மட்டும்தான் வருவாங்க. மாடல் வேர்புக்கு அடுத்து வரவங்க கண்டிப்பாக ப்ரெசன்ட் வேர்பாக தான் இருக்கணும். பாஸ்ட் ஃபார்மோ பார்ட்டிசிபிளோ வேறு எதுவுமே வரக்கூடாது. மாடல்ஸில் இடி ஃபார்ம் கிடையாது, ஐஎன்ஜி ஃபார்ம் கிடையாது, இன்ஃபினிட்டிவ்ஸும் கிடையாது. அப்புறம் இதை எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோன்னா பெர்மிஷன், எக்ஸ்பெக்டேஷன், பாசிபிலிட்டிஸ், இம்பாசிபிலிட்டிஸ், நெசசிட்டிஸ், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த மாடல்ஸை பயன்படுத்துகிறோம். ஸ்டார்டிங்கில் நாம் பார்த்த எக்ஸாம்பிளை மறுபடியும் பார்த்தா இந்த கிளாஸில் நாம் பார்த்த வேர்ப்ஸ் எல்லாமே இன்னும் நல்லா புரியும். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத வர கிளாஸஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.